2026ஆம் ஆண்டின் சர்வதேச நாணய நிதியத்தின் சமீபத்திய தரவுகளின்படி இந்தியா 4வது இடத்திலிருந்து 6வது இடத்திற்கு சரிந்துள்ளது. உலக பொருளாதார வரிசையில் அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, ஜப்பான் மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் இந்தியாவுக்கு முன்னால் உள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் சமீபத்திய உலக பொருளாதார தரவரிசையின்படி இந்தியா உலகின் 6வது பெரிய பொருளாதார நாடாக 2 இடங்கள் பின்னடைவை சந்தித்த போதிலும் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடு என்ற தனது நிலையை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இந்தியா 2025இல் ஜப்பானை முந்தி 4வது பெரிய பொருளாதாரமாக மாறும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்தியாவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இந்தியா முன்பு 4வது பெரிய பொருளாதார நாடாக திகழ்ந்தது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் இங்கிலாந்து மற்றும் ஜப்பான் ஆகிய 2 நாடுகள் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி உள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் ஏப்ரல் 2026 உலக பொருளாதார கண்ணோட்ட மதிப்பீட்டின்படி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4.15 டிரில்லியன் அமெரிக்க டாலராக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் இங்கிலாந்து மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் 4 மற்றும் 5வது இடத்தை பிடித்துள்ளன. 32.38 டிரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடன் அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. சீனா 20.85 டிரில்லியன் அமெரிக்க டாலருடனும் ஜெர்மனி 5.45 டிரில்லியன் அமெரிக்க டாலருடனும் 2 மற்றும் 3ஆம் இடங்களில் உள்ளன. மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் தரவுகளின்படி உலகளாவிய தரவரிசையில் இந்தியாவை தொடர்ந்து பிரான்ஸ், இத்தாலி, ரஷ்யா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. நாணய வீழ்ச்சி காரணமாக அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பலவீனமடைந்ததால் டாலர் மதிப்பில் கணக்கிடப்படும் ஜிடிபி முறையில் செய்யப்பட்ட மாற்றங்களினால் இந்தியாவுக்கு இந்த பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் 90% இறக்குமதி செய்கிறது. போர்ச்சூழலால் எண்ணெய் விலை உயரும் போது இந்தியா அதிக டாலர்களை செலவிட வேண்டியுள்ளது. இது ரூபாயின் மதிப்பை நேரடியாக பாதிக்கிறது. உலகளாவிய நிச்சயமற்ற தன்மையால் முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தைகளிலிருந்து நிதியை திரும்ப பெற்று பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் அமெரிக்க டாலர்களுக்கு மாறுகின்றனர். அமெரிக்காவில் நிலவும் அதிக வட்டி விகிதங்கள் டாலரை மற்ற நாடுகளின் நாணயங்களை விட வலிமையாக்கியுள்ளன. எனினும் இந்தியா வேகமாக வளரும் பொருளாதாரமாக இருக்கும் நிலையில் இந்த தரவரிசை மாற்றம் தற்காலிகமானது என்றும் 2031க்குள் இந்தியா ஜெர்மனியை முந்தும் என்றும் இந்தியாவின் பொருளாதார வல்லுநர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.